ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ரிஷப் பந்த் என்றும் மனிதனை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சும்மா பிஜிடி டெஸ்ட் சீரீஸை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பந்த் ஒரு சுமாரான ஒரு ஆட்டத்தை தான் வெளிப்படுத்திட்டு வந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் எந்த ஆட்டத்துலையும் ஒரு ஸ்டம்ப் அவுட் அப்படிங்கிற மாதிரியான அளவுக்கு ஆகவே இல்லை. எல்லாமே அவர் திறமையில் அடித்து அது ஒரு லைன் கேட்சில் தான், ஒரு லாங் கேட்சில் தான் போய் விழுந்து அவுட் ஆகிருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்சில் தான் அவுட் ஆனார். உடனே சுனில் கவாஸ்கர் ஸ்டூபிட் என்ன மடத்தனமான விளையாட்டு, இந்த மாதிரியான நிலையில் இப்படி தான் ஆடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பைத்தியகாரத்தனமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப காட்டமாக கவாஸ்கர் சொல்லியிருந்தார். உடனே அவர் எந்த விதமான ரிப்ளையும் கொடுக்காம தன்னுடைய அமைதியான மனநிலையிலேயே இருந்தார் ரிஷப் பந்த் அவர்கள். தன்னுடைய கடைசி டெஸ்ட்டான 5th டெஸ்ட்டில் ரிஷப் பந்த் கடைசி இன்னிங்ஸில் வேறு லெவலில் அடிச்சிருக்கிறாருன்னு சொல்லலாம். அது ஸ்டார்க்கு பந்தெல்லாம் பொழந்து கட்டிட்டார். 2 6 வந்த உடனே போலந்தினுடைய முதல் பந்தையே சிக்ஸராக அடித்து வேறு லெவலில் நான் யார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் எந்த வாய் திட்டுச்சோ அந்த வாயிலேயே நல்ல விதமாக பேசுகிற விதமாக மாற்றுறது தான் ரிஷப் பந்துடைய ஒரு தனித்திறமைன்னே சொல்லலாம். இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு நாக்கு ஆடினார். சத்தியமாக இதுதான் இவனுடைய நேச்சுரல். இதை நீங்கள் எந்த காரணத்துக்காகவும் மாற்றிக்க வேண்டாம் அப்படின்னு சுனில் கவாஸ்கரே திரும்ப எந்த ஒரு டெஸ்ட்டில் எப்படி தப்பாக சொன்னாரோ அவரே திரும்ப நீங்கள் இதை மாற்றிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இதிலிருந்து நாம் கற்றுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நாம் எந்த ஒரு நிலைமையிலும் தன்னுடைய தனித்திறனை நம்ம மாற்றிக்கக்கூடாது அப்படிங்கிறது ரிஷப் பந்த் என்னும் ஒரு மனிதன்கிட்டருந்து கற்றுக்கிட்டு இல்லாமலே சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அடித்த அடியை பற்றி சொல்லணும்னா இவ்வளோ தான் அடின்னு இல்லைங்க, என்னமா அடி பொழந்து கட்டிட்டாருன்னே சொல்லலாம். தன்னுடைய தனி திறமையில், அதாவது 29 பந்தில் 50 ரன்களை கடந்திருக்கிறாரு. ஏற்கனவே 28 பந்தில் 50 ரன்கள் அடித்தாருங்கிற ஒரு சாதனை ஏற்கனவே வச்சுருந்தார் ரிஷப் பந்த் அவர்கள். 2வது ஒரு ரெக்கார்டாக தன்னுடைய தன்வசப்படுத்திட்டாருன்னே சொல்லலாம் ரிஷப் பந்த். அது மட்டும் இல்லாமல் கவாஸ்கர் வெகு விரைவாக அழகாக பாராட்டி இருக்கிறாரு ரிஷப் பந்தை. தயவு செஞ்சு இனிமேல் நீங்களே மாற்றிக்காதீங்க, இந்த குணத்திலே ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வாயிலேயே அவரையே சொல்ல வச்சது தான் ரிஷப் பந்துடைய தனித்திறமையும் கூட. இது நிறைய பேருக்கு நிறைய உதாரணங்களை கொடுக்குதுன்னே சொல்லலாம். இது நம்முடைய பர்சனல் லைஃப்லேயும் இதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். இது நிறைய இடங்களில் சூட்டபுளாக இருக்கும். எக்காரணத்துக்கு கொண்டும் நம்முடைய ஸ்ட்ராட்டஜி மாற்ற வேண்டாம். கால நிலைக்கு தகுந்த மாதிரி சில ஒரு மாறுதலோடு நாம் மாற்றிக்கிட்டால் நிறைய விஷயங்களை மாற்றலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தும் கூட. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அன்டில் டாடா பை பாய்.